Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு அரசரின் கிளி. ஒரு ஊர்ல ஒரு அழகான பெரிய அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனையில் இளவரசி, அரசர், ஒரு கிளின்னு 3 பேர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அரசர் அந்த கிளியை ரொம்ப அன்பாக வளர்த்து வந்துட்டு இருந்தாரு. ஆனால் இளவரசிக்கு அந்த கிளியை சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் அரசர் தனது மகளோட பேசிகிட்டு இருந்தார். என்ன சொன்னாருன்னா, இளவரசி, இன்றிரவு நான் வெளியில் போகிறேன், நீ மட்டும் தனியாக இருக்க வேண்டியிருக்கும், பார்த்து பத்திரமா இருமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இளவரசியோ, சரிப்பா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் தனியாக இருக்க பழகிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு இளவரசி ரொம்ப தைரியமாகவே இருக்காங்க. அப்புறம் அரசர், சரிம்மா, இந்த கிளியை தான் உனக்கு துணையாக விட்டுட்டு போகலான் இருக்கேன். உனக்கும் இந்த கிளியை பார்த்தாலே பிடிக்காது, ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல, இந்த கிளி நல்லா பார்த்துக்கும், என்ன புரியுதா? நீ அந்த கிளியை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயும் அதுக்கு இளவரசியோ, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன்ப்பா, என்னமோ எனக்கு இந்த கிளியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, நான் அதனால தான் கொஞ்சம் கோவமாக திட்டுவேன், வேறு எதுவும் செய்யலாம் மாட்டேன்ப்பா, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க. அப்புறம் இதை கேட்ட அரசரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படிதாம்மா இருக்கணும், சரிம்மா, நீயும் பத்திரமா இரு, கிளியும் பத்திரமா இருக்கணும், 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய நாட்டு மக்களை பார்த்து சந்தித்து பேசிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பிடுறாரு, மக்களும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஒரு ஓரத்தில் அரண்மனையில் கிளி தனியாக நின்று வருத்தப்பட்டுட்ருக்கு. எதுக்காக வருத்தப்பட்டுட்ருக்குன்னா, இளவரசி தன்னோட பேச மாட்டேங்கிறாங்களே, தன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்கு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் இளவரசியை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம அரசர் வந்தோடனே சொல்லிட்டு கிளம்பிடணும்னு நினைக்கிது. அதே சமயத்தில் இளவரசி இந்த இடத்துக்கு தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்கேயே கிளி காத்துக்கிட்டு இருக்குது. இளவரசி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அறைக்கு போகலான்னு முடிவு செய்கிறாங்க. அப்புறம் இளவரசி பின்னாடியே அந்த கிளியும் அவங்களோட அந்த அறைக்கு போகுது. அங்கே போனோன்னையும் இளவரசி தன்னோட நகைப்பெட்டியில் எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே மும்முரமாக தேடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிளிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன தேடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. அதே நேரத்தில் திடீர்னு இளவரசியை அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த கிளிக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. எதையோ தொலைச்சிட்டாங்க போல இருக்கு, நகையாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த கிளி நினைக்கிது. சரி, இந்த அரண்மனை முழுக்க நம்ம தேடி பார்க்கணும், கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த கிளி அரண்மனை சுற்றி எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குது. முதல்ல ஒரு குளத்துக்கு அடியில் வந்தாங்க இல்லையா, அங்கே போய் தேடி பார்க்குது, அங்கேயும் எதுவும் கிடைக்கல. சரி, வேறொரு அறையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அங்கே போனால் ஒரு அழகான நகை கிடைக்கிது. இந்த இடத்துக்கு பொதுவாக யாரும் வரமாட்டாங்களே, இந்த நகை எப்படி இங்கே வந்துச்சு, இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு போய் இளவரசிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்துடுது. இன்னமும் இளவரசியை அழுகையை நிறுத்தவே இல்லை. இதை பார்த்து ரொம்ப வருத்தத்தோட கிளி அந்த நகையை எடுத்து கொண்டாந்து இளவரசிக்கிட்ட கொடுக்குது. இதை பார்த்த இளவரசிக்கு ஒன்றுமே புரியலை. இந்த நகையை தானே தேடிக்கிட்டு இருந்தோம், இந்த கிளிக்கு எப்படி தெரிஞ்சது, எவ்வளோ அழகாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருது, ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்ல கிளியாக இருக்குதே, இதை நம்ம எவ்வளோ வேதனைப்படுத்திட்டோம், இதுக்கிட்ட கொஞ்சம் கூட பேசாமல் எவ்வளோ துன்பப்படுத்திட்டோம் அப்படின்னு இளவரசி ரொம்ப அந்த கிளிக்கிட்ட நடந்ததை நினச்சி கவலைப்படுறாங்க. அதோட இனிமேல் இந்த கிளிக்கிட்ட இப்படி நடந்துக்கக்கூடாது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. அப்புறம் கிளிக்கிட்ட பேசுகிறாங்க. என்னைய மன்னிச்சிடு, நான் உன்னைய கொஞ்சம் கூட மதிக்காமல் உன்கிட்ட பேசாமல் உன்னைய பிடிக்காமல் இருந்துட்டேன், நீ எவ்வளோ நல்ல கிளியாக இருக்கிற, என்னோட இந்த கல் பதிச்ச அணிகலன் தான் காணாமல் போச்சு, அதை நினச்சி தான் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ஆனால்
நீ அழகாக அதை தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்ட. உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் இது போல் உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன். இனிமேல் நம்ம எப்போதும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு அந்த இளவரசி அந்த கிளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் அந்த அரசர் வந்தோடனேயும் இளவரசி நடந்தது எல்லாத்தையுமே அரசர்கிட்ட சொல்கிறா. அப்பா, என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னோட அழகான அந்த கல் பதித்த ஆபரணம் இருக்கு இல்லையா, அது காணாமல் போச்சு. திடீர்னு வந்து தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, என்னாச்சுமா, எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டப்படுறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அரசருக்கு பதட்டம் வந்துடுச்சு. அப்போது இளவரசி, இருங்கப்பா, முழுசாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த கிளி தான் என்னோட அந்த ஆபரணத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா. ரொம்பவே நல்ல கிளியாக இருக்குது. நான் எதை காணும்னு தேடிக்கிட்டு இருந்தனோ அதையே அழகாக தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறா இளவரசி. இதை கேட்ட அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். பத்தியாம்மா, நான் வளர்த்த கிளி எவ்வளோ நல்லது செய்யுது. நீ தான் அதை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்த. இனிமே இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அப்புறம் இதை கேட்ட இளவரசியோ மனசு வருந்தி, ஆமாப்பா, தப்பு செஞ்சிட்டேன். இனிமே இது போல் நான் செய்ய மாட்டேன். எப்பயுமே இதுக்கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன்ப்பா. இதுக்கிட்டன்னு இல்லை, யார்கிட்டேயுமே நான் கோவமாக இனிமேல் நடந்துக்க மாட்டேன். இனிமேல் இந்த கிளியும் நானும் ரொம்பவே நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு இளவரசி சொல்கிறா. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.